ஹாய்ங்க. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சிக்கன் சால்னா தாங்க செய்ய போகிறோம். இந்த சிக்கன் சால்னா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கன் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அது கூட ஒரு பட்டை, 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, 2 கல்பாசி, 2 கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. அதையும் நல்லா வதக்கி விடலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணுங்க. நல்ல பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணுங்க. இந்த வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, இஞ்சி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குங்க. இப்போ அதோட பச்சை வாசனை போன உடனே நான் 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. அது நல்லா சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி இலை. அது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துருக்கேங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குங்க. அதனால் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. இப்போ இது கூட மசாலா பவுடர் சேர்த்துக்கலாங்க. நான் 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேறு எந்த மசாலா பவுடரும் நீங்கள் சேர்க்க வேண்டாங்க. இந்த 3மே சேர்த்தாலே டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ மசாலா நல்லா வெந்த உடனே நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஊற்றாமல் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு துருவன தேங்காய், அது கூட கொஞ்சமாக வேர்க்கடலை, கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. அப்புறமா கொஞ்சமாக சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்புங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோங்களோ அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போவே சால்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மூடி வச்சு நம்ம அதை கொஞ்சம் வேக விடலாங்க மசாலாவை. பாருங்கள், இந்தளவுக்கு கொதி வந்துடுச்சு. இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன் சால்னா. நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது நீங்கள் சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மெயினாக பரோட்டாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் வரேங்க. டாட்டா, பாய் பாய்.